ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே எங்களுடைய சபையின் சார்பாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து வருகிற நாட்களே ஸ்டடியாக எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அநேகர் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக எனவே இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எளிதான முறையில் நாம் புரிந்து கொள்வதற்கு தகுந்த முறையில் கற்று நாம் அறிந்து மற்றவர்களை அறிவிக்கவும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படவும் கர்த்தர் இதை பயன்படுத்துவாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். வெளிப்படத்தில் குறித்த ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்தவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் தேவன் நமக்கு உதவி செய்வராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இங்கு நாம் வெளிப்படுத்தலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதை குறித்து முகவரையாய் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்துள்ள வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் பல புஸ்தகங்கள் தீர்க்க தரிசனங்களை குறித்து சொல்லியிருந்தாலும் அநேக புஸ்தகங்களில் ஆண்டவராய் இயேசுவுடைய வருகை குறித்து ஆண்டவருடைய இரகசிய வருகை குறித்து பகிரங்க வருகை குறித்து சொல்லியிருந்தாலும் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகமானது முழுவதும் தேவனுடைய கடைசி காலத்தில் நாம் வாழ்கிற இந்த பூமியின் கடைசி காலத்தை குறித்துதான காரியங்களை இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே சொல்லியிருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய அதிகாரங்கள் மொத்தம் 22 அதிகாரங்கள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதனுடைய வசனம் மொத்தம் வசனம் 404 வசனங்கள் இதில் உள்ளது என்பதை பார்க்கிறோம். வார்த்தை 14,000 வார்த்தைகள் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து மொத்தம் 6 காரியங்களாக பகுத்து நம்ம பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1, 2, 3 அதிகாரங்களில் நாம் பார்க்கும் பொழுது சபையை பற்றி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் சபை குறித்து சொல்லுகிறது. இரண்டாவதாக வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம், 5வது அதிகாரங்களை பார்க்கும் பொழுது பரலோகத்தின் காட்சிகளை குறித்து யோவானுக்கு அங்கு ஆண்டவர் தரிசனத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது 3ஆவதாக வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் முதல் 19வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவின் காலம் அல்லது கடைசி காலம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 19வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்களை இங்கு நாம் பார்க்கலாம். 4ஆவதாக வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் 1000 வருட அரசாட்சி குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். 5ஆவதாக வெளிப்படுத்தல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வசனங்களை பார்க்கும் பொழுது கோகு மாகோகு யுத்தம் அல்லது கடைசி நடக்கிற பிசாசுக்கும் ஆண்டவராய் இயேசுவுக்கும் நேரடியாய் நடக்கிற யுத்தங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லது கடைசி நியாய தீர்ப்பையும் அதில் நாம் பார்க்கலாம். 6ஆவதாக வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22வது அதிகாரங்களை பார்க்கும் பொழுது புதிய வானம் புதிய பூமி அல்லது இந்த பூமி ஆண்டவர் புதுப்பித்து தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறதான பரம நகரத்தை ஆண்டவர் இந்த பூமியில் வைக்க போகிறார். அதனுடைய நகரங்கள் எப்படி இருக்கும், அதனுடைய காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் தேவன் தெளிவாய் அதன் மதில்கள், அதனுடைய சுவர்கள், அஸ்திவாரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், அதன் நதிகள், ஜீவவிருட்சத்தின் கனிகள் எல்லாவற்றை குறித்து இந்த 2 அதிகாரங்களை நம்ம பார்க்கிறோம். ஆகவே 6 தலைப்புகளே அல்லது 6 பாயிண்டாக இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நாம் பிரித்து நாம் பார்க்கலாம். சரி, இப்பொழுது வெளிப்படுத்தல் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் என்கிற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் திரை நீக்கப்படுதல் என்று அர்த்தமாக இருக்கிறது. திரை நீக்கப்படுதல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இங்கே ஆண்டவர் தெளிவாய் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்பும் அதற்கு பின்பும் இந்த உலகத்தில் நடக்கிற அல்லது இந்த பூமியில் நடக்கிற
எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக இயேசு இந்த வேத புஸ்தகத்தில் எவ்விதமாய் அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்பாடுகள் இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 4 விதமாக இதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது தூதன், வரப்போகிற மேசியா அல்லது உலக இரட்சகர், இவ்விதமாக ஆண்டவராய் இயேசு வெளிப்பட்டார். அதாவது தூதன், வரப்போகிற மேசியா, உலக இரட்சகர் என்கிற பதங்களிலே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 புஸ்தகங்களே இயேசுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை வரலாறு, போதனைகள், அற்புதங்கள் மூலமாக இயேசுடைய செயல்பாடுகளை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக சபையின் வளர்ச்சிக்கு இயேசுடைய பங்கு எவ்விதமாய் இருந்தது என்பதை நாம் இங்கே அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லது இயேசுடைய செயல்பாடுகள் அல்லது தேவனுடைய நீதி என்பதை குறித்தும் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை அதுக்கு பின்பு வருகிறதான 21 நிருபங்களிலும் நாம் அதை குறித்து நாம் பார்க்கலாம். நான்காவதாக இந்த புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு நியாயம் தீர்க்கும் ராஜாவாக இயேசு வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. இந்த 4 விதங்களில் இயேசு வெளிப்படுகிற விதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, வருகிற நாட்களில் தொடர்ந்து இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே பார்க்கும் பொழுது நாம் முதலாவது வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சில வசனங்கள் நாம் விளக்கி காண்பிப்போம், சில வசனங்களை சொல்லுவோம். அதை நீங்கள் குறித்து கொண்டு அதனுடைய காரியங்களை தியானிக்கும் போது அது உங்களுக்கு எளிதாய் புரியும். எல்லா வசனங்களும் நம்ம வாசித்து சொல்வதற்கு நமக்கு சமயம் போதாது இருப்பதனாலே சில வசனங்கள் வாசித்து அதனுடைய அர்த்தங்கள் சொல்லுவோம். சில வசனங்களை நீங்கள் மேற்கோள் காட்டி நான் சொல்லுவேன், அதை நீங்கள் குறித்து வாசித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இங்கே பார்க்கும் பொழுது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை என்கிற வார்த்தை நாம் இதில் பார்க்கிறோம். சீக்கிரம் என்கிற வார்த்தை நாம் எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் இப்போ உடனே நடக்கிற காரியம் என்று சொல்லி நாம் அதை நம்ம அறிந்து அப்படிதான் நம்ம அதை பாவிக்கிறோம். ஆனால் வேதத்தில் இங்கு சொல்லப்பட்ட காரியம் சீக்கிரம் என்பது அதை குறிப்பது அல்ல. அதாவது வெளிப்படத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவங்கள், அதாவது சபையின் காலம் முடிந்து இயேசுடைய ரகசிய வருகை வருமானால், வருகைக்கு அப்புறம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களும் அடுத்தடுத்து ஒரு இடைவெளி இல்லாமல், ஒரு கேப் இல்லாமல், அல்லது காலம் தாமதம் இல்லாமல் குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட காலங்களில் சரியாய் அது தொடர்ந்தேர்ச்சியாய் நடந்து முடியும் என்பதற்கு அர்த்தமாகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை இங்கே நம்ம பார்க்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் 12:9 வசனம். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். இங்கே பார்க்கும் பொழுது தானியேல் சொல்லுகிறார், தானியேலுக்கு ஆண்டவர் சொல்ல, இதை வெளிப்படையாய் சொல்ல வேண்டாம், அதை புதை பொருளாய் அல்லது பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்குள்ளே நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 22:10 நாம் அங்கே வாசிக்கிறோம். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. இங்கே இந்த புஸ்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அங்கே
தானியேலுக்கு சொல்லப்பட்ட காலங்கள் வேறு, நாம் இருக்கிற காலங்கள் வேறு. ஆண்டவருடைய வருகைக்கு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தானியேலுக்கு தரிசனத்திலே ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தின காரியங்களாய் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் புதை பொருளாய் வைக்க சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அவன் இருக்கிற காலம் ஒரு அடிமையின் காலம், அல்லது ஒரு அந்நிய தேசத்தில் அவன் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவன் கொடுத்த தரிசனங்கள், தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை வெளியே கொண்டு வந்தால் அவைகள் அழிக்கப்பட்டு போகும் என்பதற்காக தானியேலை ஆண்டவர் பத்திரப்படுத்தி வைக்க சொல்லியிருந்தார். ஆனால் வெளிப்படுத்தலை வரும்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, காலம் சமீபமாக இருக்கிறது, அதை மறைத்து வைப்பதற்கான காலம் அல்ல, அது நிறைவேறுகிற காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நிறைவேறுகிற காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவை என்று சொன்னவுடனே, நாமெல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம அம்மா அப்பா காலத்திலிருந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இயேசு வருகிறார், சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வருகிறார். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன். சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இயேசு வாரார், நாமளும் இத்தனை வருஷமாக இருக்க இயேசு வரலையே அப்படின்னு சொல்லி. நம்முடைய கண்ணோட்டம் வேற, ஆண்டவருடைய கண்ணோட்டங்கள் வேறு. நாம் அந்த வசனத்தை ஆவிக்குரிய ரீதியிலே புரிந்து கொண்டால் அதனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே உலக பிரகாரமான மனித ஞானத்தை கொண்டு நாம் சிந்தித்தால் அநேக காரியங்கள் நமக்கு விளங்காமல் போய்விடும். ஆனால் ஜெபத்தோடு கூட ஆவியிலே தேவனுடைய கிருபைகளை பெற்று பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கொண்டு நாம் இதை தியானித்தால் எளிதாய் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவை என்பது என்ன அர்த்தம் என்றால், சபையின் காலம் முடிந்து அல்லது இயேசுவின் வருகை வந்த அடுத்த நிமிடத்திலிருந்து வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் வேகமாய் அல்லது அதன் காலங்களில் தொடர்ந்து எச்சையாய் நடந்து முடியும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். திரும்பவும் அந்த முதல் வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது ஊழியக்காரன் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் சர்வன்ட், ஸ்லேவ் அல்லது பாண்ட், கட்டப்படுதல் அல்லது அடிமை, கொத்தடிமை என்கிற வார்த்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின் அர்த்தம் அது அல்ல. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22, 23 குறித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22, 23 எஜமானனால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட சுயாதீனமில்லாத அடிமையை குறிக்கிறது. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், எஜமானனால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட சுயாதீனமில்லாத அடிமையை குறிக்கிறது. இன்னும் நீங்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் நான் சொல்லுவேனானால், தனது எஜமானனுக்கு அன்போடும் பொறுப்போடும் அர்ப்பணிப்போடும் சேவை செய்பவன். இந்த ஊழியக்காரன் என்ற வார்த்தை அன்போடும் பொறுப்போடும் அர்ப்பணிப்போடும் சேவை செய்பவன் என்பதை இது குறிக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சரி, 3வது காரியமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்தது என்று சொல்லி இதை நாம் நன்றாய் அறிந்து நம்ம பார்ப்போமானால், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் ரகசியங்களை அல்லது இதில் சொல்லப்பட்ட காரியங்களை இதை செயலாற்றுவதற்கான எல்லாவற்றையும் இயேசுவுக்கு வெகுமதியாய் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது குறித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்புவித்தது என்றால், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு இந்த வெளிப்படுத்துதலை ஒப்புவித்ததை நாம் அங்கே வெகுமதியாய் கொடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4வதாக அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது
இவர் நம்முடைய தூதனை அனுப்பி என்கிற வார்த்தை பார்க்கிறோம். இவர் நம்முடைய தூதனை அனுப்பி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 53வது வசனம். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள. ஏன் இந்த வார்த்தை இங்கே கொண்டு வர்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்தான் இனி வருகிற காலங்களில் நடக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உடையவர் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய விளைவு என்ன, இந்த நியாயப்பிரமாணத்துடைய காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. ஆகவே ஆண்டவராய் இயேசுவுடைய கரத்துல இவைகள் கொடுக்கப்பட்டதனாலே வெளிப்படுத்தலே புஸ்தகத்தில் உள்ளப்பட்டதான எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் உடையவர் யார் என்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராய் இயேசு இதற்கு முழு அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். சரி, இப்ப சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவைகள் என்ன என்பதை பார்த்தோம். ஊழியக்காரன் என்றால் என்ன அர்த்தத்தை சொல்லப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்தது என்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்பொழுது 2வது வசனம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இங்கே நம்ம இந்த புஸ்தகத்தினுடைய வசனங்கள் யாவும் தேவனால் கிறிஸ்துவால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு இதற்கு சாட்சியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா, இயேசு சாட்சியாக இருக்கிறார், அப்படி சரீரமாக சபை நாம் சாட்சியாக இருக்கிறோம். இந்த ஆலயம் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறது. பரலோகம் உண்டு என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. இயேசு வரப்போகிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசு வரப்போகிறார் என்பதற்கு சாட்சியாய் நாம் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் இந்த 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றை குறித்தும் சாட்சியாக அறிவிக்கிறான் என்று. அப்ப இயேசு சாட்சியாக இருக்கிறார், சபை சாட்சியாக இருக்கிறது. இயேசு யோவானுக்கு வெளிப்படுத்தினபடினாலே யோவானும் சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் அதான் சொல்றார், நான் கண்டவைகள் நான் கேட்டவைகள் எல்லாமே அதற்கு சாட்சி என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 1:1 எழுதி கொள்ளுங்கள். 1 யோவான் 1:1 3வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது 3வது வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், 2வது கேட்கிறவன், 3வது கை கொள்ளுகிறவன். ஏன் இந்த 3 வார்த்தைகள் இங்கே சொல்லியிருக்கிறது என்று சொல்லுவோமானால், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் வாசிக்க மாட்டாங்க. ரொம்ப பைவேதத்தை வாசிக்கிறவங்க தியானிக்கிறவங்க தான் அதில் ஆர்வமாக வாசிப்பாங்க. ஏன் அப்படின்னா, 1 புரியாது, 2வது அது என்ன செய்யாது, அதனுடைய அர்த்தங்கள் தெரியாது. இப்போ சங்கீதம், நீதிமொழிகள், மற்ற எல்லா பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் 4 சுவிசேஷங்கள் எல்லா புஸ்தகத்தையும் நாம் ஓரளவு அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், வாசித்தா புரியும். ஆனால் வெளிப்படுத்தலை பார்க்கும் பொழுது அது சில வசனங்கள் என்ன செய்யாது, நாம் நம்முடைய சிந்தைகளுக்கு புரிந்து கொள்ளாது. அப்போ இங்கே பார்க்கணும், முதல்ல வாசிக்கணும். புரியுதோ புரியலையோ, இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை அல்லது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை விரும்பி வாஞ்சையோடு கூட வாசிங்க, வாசிக்க வேண்டும். அதில் பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2வது அங்கே பார்க்கிறோம், கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை கேட்கணும். என்ன வசனம், இந்த வெளிப்படுத்தல் கொடுத்ததான சத்தியங்களை
உபதேசங்களை நாம் கேட்கிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது, நாம் கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மூணையும் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளை போல பாக்கியவான் யாருமே இல்லை என்பதை பார்க்க. ஏன் இந்த மூணையும் செய்ய விடாம பிசாசு தடை பண்ணுகிறான்னா, சர்ச்சைக்கு மக்கள் வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, உபவாசத்துக்கு வருவாங்க. ஆனால் பைபிள் ஸ்டடிக்கு பிசாசு வரவிட மாட்டான். முக்கியமாக இந்த வெளிப்படுத்தலை குறித்ததான அறிவை சபை மக்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் அறிந்துவிடக் கூடாது என்பதில் பிசாசு நோக்கமாக. காரணம் என்னன்னா, 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு பிசாசுடைய முடிவை குறித்து இந்த வெளிப்படுத்துதல் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நியாய தீர்ப்புக்கு பின்பு பிசாசுடைய இருப்பிடம் அக்னியும் கந்தகமாய் இருக்க போகிறது என்பதை ஜனங்கள் சபை மக்கள் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக, இதை குறித்துதான அறிவை ஜனங்கள் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக, அதன் மேலே வாஞ்சி இல்லாதபடி, விருப்பம் இல்லாதபடி, பைபிள் ஸ்டடிக்கு வராத விடாதபடி பிசாசு தடை செய்வான். ஆனால் ஆண்டவர் யோவானின் மூலமாய் சொல்லியிருக்கிற வார்த்தை என்னென்றால், இந்த வெளிப்படுத்த புஸ்தகத்தை முழு வேதத்தையும் நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும். முக்கியமாய் வெளிப்படுத்தலை குறித்துதானே வாசிக்க வேண்டும். அதை என்ன செய்யணும்? கேட்கிறவர்களாக இருக்கணும். கைக்கொள்ளுகளாக இருக்கும் பொழுது பாக்கியவான் என்று சொல்கிறது. பாக்கியவான் என்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உண்மையான ஆசீர்வாதத்தையும் உண்மையான மகிழ்ச்சியையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. பாக்கியவான் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான மகிழ்ச்சி. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தலுடைய சத்தியங்களை நம்ம கேட்கும்போது, வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம வாழும்போது, நடக்கும்போது, சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம ஜீவிக்கும் பொழுது, நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் மாறுகிறோம். ஆகவே பரலோகத்துக்கான ஆயத்தங்களை நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது? ஆயத்தப்படுத்துகிறது. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை சத்தியங்களை கேட்க கேட்க நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய நினைவு எப்படி மாறினா, இயேசுவின் வருகைக்கு போகணும், ஆண்டவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாகணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்கிற அந்த சிந்தை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரும் பொழுது, நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு எக்கால சத்தம் கேட்கும், நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆகவே நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்களில் பார்க்கும்போது 9 விதமான பாக்கியங்களை அந்த புஸ்தகங்களை நம்ம பார்க்கிறோம். 9 விதமான பாக்கியங்கள். ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 7 விதமான பாக்கியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 7 விதமான பாக்கியங்கள் என்ன என்ன என்பதை நாம் வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பர் 1, 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். 2வது 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 3வது 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ரட்சிப்பின் வஸ்திரம். ஏசாயா 61:10 அதை குறித்து சொல்லியிருக்கிறது. 4வது 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறது. 5வதாக 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. 6வது 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. 7வதாக 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் கற்பனையின்படி செய்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். காலம் சமீபமாக இருக்கிறது. தானியேல் புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின புஸ்தகமும் ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம். தானியேல் 12:9 முடிவு காலம் வரைக்கும் பத்திரமாய் வை என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் முத்திரை போடாதே, காலம் சமீபம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நீங்களும் நான் இருக்கிறோம்.
ஆகவே ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால் நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவராய் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது 4வது வசனத்துக்கு நேராக நாம கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். 4வது வசனம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இங்கு நாம் வாசிக்கும் பொழுது 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். 7 என்ற எண் பூரணத்தையும் நிறைவையும் குறிக்கிறது. 7 என்ற எண் பூரணத்தையும் நிறைவையும் குறிக்கிறதை பார்க்கிறோம். 7 என்ற எண் வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கலாம் இல்லையா? வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள் இல்லையா? ஆதியாகமத்தில் பார்க்கும்போது அநேக இடங்களில் 1வது நாள், 2வது நாள், 3வது நாள் அப்படி என்று சொல்லி வரிசையாய் வந்து கொண்டே இருக்கும். 7 நாட்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல யோசுவா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது 7 ஆசாரியர்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல யோசுவா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது 7 எக்காலங்களுடன் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்ப 7 என்பது ஒரு முக்கியத்துவத்தை, முழுமையை, பூரணத்தை அங்கே குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, இந்த 2 பண்டிகைகளும் 7 நாட்கள் கொண்டாடினார்கள் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலையும் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலையும் இந்த கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை 7 நாட்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 7 என்பது ஒரு முழுமையை குறிக்கிறதை பார்க்கிறோம். யோவானிலே பார்க்கும் பொழுது கானா ஒரு கல்யாணத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அங்கே ஆண்டவராய் இயேசு எத்தனாவது நாள் வந்தார்? 3வது நாள் வந்தார். யூதருடைய கல்யாணம் 7 நாட்கள் நடக்கும். 7 நாட்கள். நம்ம கல்யாணம், நம்ம சமுதாயத்தில் இங்கெல்லாம் எப்படின்னு காலையில் ஒரு 2 மணி நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? வீட்டை பார்த்து போயிடுவாங்க. ஆனால் யூதர்களுடைய வழக்கப்படி அல்ல. 7 நாட்களும் முதல் நாள் எப்படி உபசரிப்புகள், அந்த மன மகிழ்ச்சிகள், அந்த கொண்டாட்டங்கள் இருக்கிறதோ அந்த 7 நாளும் அப்படி தான் இருக்கும். 7 நாட்கள். சரி, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நாகமானுடைய குஷ்டரோகம், அதில் நாகமான் 7 முறை அங்கே மூழ்கும்படியாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கடைசி சிலுவையில் அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் பேசின வார்த்தைகள் 7 என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7 விதமான வார்த்தைகளை அங்கே. அப்போ 7 என்பது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே பார்க்கும்போது 49 இடங்களிலே 7 என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். 49 இடங்களிலே 7 என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். மீண்டுமாய் அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இங்கே பார்க்கும் பொழுது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு இந்த வசனத்தை முழுமையாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நமக்கு யோசனை வரும், அப்போ 7 சபை மட்டும்தானா அப்படின்னு சொல்லி. அந்த காலங்களில் எத்தனையோ சபைகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ சபைகள் என்ன இருந்திருக்கிறது. ஆனால் இந்த 7 சபை என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் 7 விதமான குணாதிசயங்களை உடைய சபைகள். நம்ம பின் வருகிற வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 7 பெயர்களை உடைய பெயர்களை நம்ம பார்க்குறோம். எபேசு, சிமர்னா, பெர்கமு, லவோதிக்கா, பிலதெல்பியா, இப்படிலாம் சபைகள். ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அதனுடைய தன்மைகள், அதனுடைய ஆவிக்குரிய நிலைமை, அதனுடைய வீழ்ச்சிகள், தேவன் அவனுக்கு மெச்சிக்கொள்ளுகிற காரியங்கள், இதெல்லாம் இருப்பதனால 7 விதமான சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்றார். அப்போ 7 விதமான குணாதிசயங்களை உடைய சபைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ நமக்கு நம்ம தேசத்தில் இந்த காலத்தில் பார்க்கும்போது 7 விதமான பல சபைகள் இருக்கு இல்லையா? ஏஜி அசம்பிளி பெந்தெகோஸ்தே இருக்குது, சிஎஸ்ஐ இருக்குது, ஆர்சி இருக்குது, லுத்தரன் இருக்குது, பிரதர் மிஷன் இருக்குது. இப்படி பல பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொருடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே போல் இதை அறிந்து கொள்வதற்காக உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது 7 காலங்களில் 7 விதமான குணாதிசயங்கள், தன்மைகளை உடையதை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
7 ஆவிகள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப 7 ஆவி என்பது இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதை பார்க்க. அப்ப 7 பரிசுத்த ஆவியானவரா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. எதையுமே அப்படியே அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில வசனங்களை அப்படி எடுத்துக்கொள்ளலாம், சில வசனங்களை நாம் அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வது நமக்கு மிக அவசியமாய் ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். 7 என்பது பூரணத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது பரிசுத்த 7 என்கிற 7 ஆவிகள் அப்படி என்பது பரிசுத்த ஆவியானவருடைய 7 விதமான தன்மைகளை குறிக்கிறதை பார்க்கிறோம். அதை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தை அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், உணர்வை அருளும் ஆவி, அறிவையும் அறிவை அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இங்கே பார்க்கும்போது 7 விதமான குணாதிசயங்கள். நான் ஒன்னா சொல்றேன். 1 ஞானத்தை அருளும் ஆவி, 2வது உணர்வை அருளும் ஆவி, 3வது பலனை அருளும் ஆவி, 4வது ஆலோசனை அருளும் ஆவி, 5வது அறிவை அருளும் ஆவி, 6வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி, 7வது கர்த்தருடைய ஆவி என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய தன்மைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ திருத்துவத்தில் 2வது நபராக இயேசுவை குறித்து நாம் இங்கே தொடர்ந்து 5வது வசனத்திலும் 4வது வசனம் 5வது வசனத்தில் திருத்துவத்தை குறித்து இயேசுவை குறித்து சொல்லுகிறது. ஆனால் 4வது வசனத்தில் பிதாவாகிய தேவனை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் அநேக வசனம் உண்டு, ஆனாலும் இதை குறித்து வேகமாய் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், 11ஆம் அதிகாரம் 17வது வசனம், 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனத்தின் மொத்தம் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரோடு சொல்வாயாக என்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்ப 4வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 7 சபைகள் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் ஏற்கனவே இருந்தேன், இப்ப இருக்கிறேன், இனி என்ன செய்ய போகிறேன், வரப்போகிறேன் என்பதை ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போமே அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ கடைசி காலத்துல தான் அல்லது இப்பதான் இயேசுடைய வருகை என்பதல்ல. ஆதியிலே ஆண்டவர் என்ன செய்தார்? என்றைக்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் அவர்கள் வீழ்ந்து போனார்களோ அன்றைக்கே சொல்லப்பட்டது, இயேசு திரும்ப வந்து இந்த மனுக்குலத்தை மீட்டு பரலோராட்சியத்தை கொண்டு போக வேண்டும் என்பதை ஆண்டவர் திட்டமாய் அவர் எழுதிவிட்டார். ஆகவே மறைமுகமாய் பரிசுத்தவான்களுக்கு, முற்பிதாக்களுக்கு, நியாயாதிபதிகளுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, இப்படி அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவருடைய வருகை குறித்து இவ்விதமாய் அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, சோதரம். 5வது வசனத்தை நாம் பார்க்கலாம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 3 காரியங்களை இங்கே நாம பார்க்கிறோம். நம்பர் 1 உண்மையுள்ள சாட்சி, 2வது மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று நம்ம பார்க்கிறோம், 3வது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். முதலாவது உண்மையுள்ள சாட்சி அப்படின்னா என்ன? அப்படி பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு தான் அனுப்பின பிதாவுக்கு எல்லா விதத்திலும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அதற்கு வேதத்தில் அவர் சாட்சி,
ஆண்டவராய் இயேசுவே என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லா விதத்திலும் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே குமாரனாகிய கிறிஸ்து சாட்சியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறவனாய் இருக்கிறபடியால். அப்ப ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருந்தார், பிதாவுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார், இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலத்துக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். வசனத்தை மட்டும் எழுதி கொள்ளுங்கள். யோவான் 18:37, யோவான் 18:37, யோவான் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்ப இயேசு உண்மையுள்ளவராயிருந்தார், பிதாவுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசுவுக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எல்லா விதத்திலும் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தியங்களுக்கு, அவருடைய உபதேசங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்கள் என்று சாட்சி பெறுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அநேக ராஜாக்கள் மரித்திருக்கிறார்கள், அல்லது இன்னும் எடுத்துக்கொள்ளோமானால் பரிசுத்தவான்கள் மரித்தார்கள். சிலர் வியாதியினால மரித்தவர்கள் உண்டு. ஆனாலும் அவர்களை ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது அவர் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறார் இல்லையா? இயேசு கூட பாருங்க, மார்த்தார் மரியார் வீட்டில் இருந்தார். அப்போ லாசரு மரித்து போனான். இயேசு வந்தார், லாசரு என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுப்பினார். ஆனால் திரும்பவும் அவன் என்ன செய்தான்? மரணத்தை சந்தித்தான். ஆனால் இயேசு அப்படி அல்ல, அவர் மரித்தார், ஆனால் மீண்டும் உயிர் எழுந்தார். திரும்ப மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை. அல்லேலூயா! அவர் இன்றும் அவர் ஜீவிக்கிறார், அவர் இன்றும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்பதை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15:20, 1 கொரிந்தியர் 15:20, சங்கீதம் 89:27, சங்கீதம் 89:27, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15, 17 வசனங்கள். இந்த வசனங்களை குறித்து அங்கே நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, ராஜாக்களுக்கும் அதிபதியுமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பூமியில் ஒவ்வொரு நாட்டை ஆளுகிற என்ன செய்ய பிரதமர்கள் இருக்கிறார். முந்திலாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் என்று தான் சொல்லுவாங்க இல்லையா? ராஜாக்கள் என்று தான் அவர்கள். இப்போ ராஜாக்களை பதில் பிரதமர், ஒவ்வொரு நாட்டு பிரதமர். நம்ம நாட்டை நம்முடைய பிரதமர் ஆளுகை செய்கிறார் இல்லையா? ஆனால் இவர்கள் காலங்கள்லாம் முடிந்து போகும். இன்னும் ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் எவ்வளோ காலம், அதுக்கப்புறம் வேற ஒரு பிரதமர் வருவார். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு அப்படி அல்ல, அவர் ராஜாதி ராஜாவுக்கெல்லாம் உயர்ந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா! எல்லா ராஜாக்களுக்கும் உயர்ந்தவர் நம்முடைய தேவன். அவர் தான், அவர் பேர் ராஜாதி ராஜா. ஆமென். ஏனென்றால் வரப்போகிற 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் நடக்கப் போகிறது. அது எருசலேமினை மையமாய் வைத்து ஆண்டவராய் இயேசு ராஜாதி ராஜாவாய் இருப்பார். ஆனால் பரலோகத்தில் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே ஒவ்வொரு தேசத்திலும் ராஜாக்களாய் ராணிகளாய் இந்த உலகத்தை நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா! அவர் ஆனால் என்ன செய்ய, யார் இருப்பா? ராஜாதி ராஜாவாய் இருப்பாய். நாமெல்லாம் எப்படி இருக்க போகிறோம்? ராஜாக்களாய் ராஜாதிகளாய் நாம் இருக்க போகிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எழுதி கொள்ளுங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது பிசாசு என்ன செய்யறான்னா, இயேசுவுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான். நீ என் காலில் விழுந்தீன்னா நான் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு தந்துடுவேன், நீ இந்த உலகத்தை ஆளுகை செய்யலான்னு. ஆனால் ஆண்டவர் அதை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவர் அதை அங்கீகரிக்கலை. ஏன்னா அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு யார் அதிகாரம் கொடுப்பது? அவரை யார் ராஜா என்று சொல்ல அதிகாரத்துக்கு உட்கார வைப்பது? இல்லை, அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஆகவே நாம் சொல்லிதான் அவர் ராஜாதி ராஜாவாய் அல்ல,
அவர் ஏற்கனவே அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமென். ஆயிரவர் அரசாட்சியிலே அவர் ராஜாதி ராஜாவாக இருக்க போகிறார். பரலோகத்திலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க போகிறோம். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 89:27 வசனம் எழுதி கொள்ளுங்கள். சங்கீதம் 89:27, ஏசாயா 55:4 வசனம். இந்த வசனங்கள்லாம் இதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். மீண்டுமாய் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5வது வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு தமது சொந்த இரத்தத்தை நமக்கு சிந்தி உங்களை என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை என்னையும் நாமெல்லாம் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருந்தோம். ஆண்டவரை அறியாதவர்களாய் ஏதோ ஒரு காரியத்தில், உலகத்தில், பாவத்தில், சாபத்தில், அடிமைத்தனத்தில், சமாதானமற்ற நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு உங்களை என்னையும் அவர் மீட்டுக்கொள்ளும்படியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 2223 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக இன்றைக்கு நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது கிருபை என்கிற வார்த்தை இது நமக்கு எல்லாம் தெரியும். எப்போ பார்த்தாலும் நம்ம ஜெபமோடு என்ன செய்வோம்? ஆண்டவரே கிருபையை தாரும், கிருபையினால் நடத்தும், கிருபையினால் நடத்தும் என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? கிருபை ஈஸியாக நம்ம பேசுகிறோம். ஆனால் கிருபையின் வார்த்தை குறித்து நம்ம அறிந்து கொண்டோம் என்றால், கிருபை என்பது தகுதியின் அடிப்படையில் நமக்கு கொடுப்பதல்ல. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒன்றுதான், வெகுமதி தான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. கிருபையை நாம் எதை ஆண்டவருக்கு செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்கக்கூடாது. கிருபை நாம் லட்சக்கணக்காக ஆண்டவருக்கு கொடுத்து அல்லது ஆண்டவருக்கு எதையாவது பொன்னையும் பொருளையும் கொடுத்து நான் ஆண்டவருக்கு கிருபையை பெற்றுக்கொள்ளலாம் நினைச்சிங்கன்னா அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. கிருபையை எதை கொண்டும் தேவனிடத்தில் நாம் சம்பாதித்து கொள்ள முடியாது. அதை ஒருபோதும் நம்முடைய மாம்சிக சிந்தையிலே நாம் வைத்து விடக்கூடாது. நான் ஆண்டவருக்காக அள்ளி அள்ளி கொடுப்பதனால கிருபை நமக்கு வந்துடுமா? இல்லை. ஆண்டவருக்காக எதையாவது நான் சாதிப்பதனால கிருபை வந்துடுமா? இல்லை. கிருபை என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற, தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கிற ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை என்பது அருமையானவர் தகுதியின் அடிப்படை அல்ல, தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவு என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த கிருபையை ஆண்டவன் நமக்கு தந்துட்டாருன்னா அந்த கிருபைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் இருக்கு. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? கிருபை தேவன் நமக்கு தருகிறது. அந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நாம் ஒன்றை செஞ்சு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. தகுதியின் அடிப்படை அல்ல, தேவன் நமக்கு ஈவாய் கொடுக்கிறது தான் கிருபை. அந்த கிருபைக்குள்ள என்ன இருக்கிறது என்றால் சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாத மகாபரிய உன்னதமான சமாதானத்தை தேவன் கிருபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற நீங்களாக இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை எதை வைத்து நாம் சம்பாதிக்கலாம்? பொன்னை கொடுத்தா அல்லது பணத்தை கொடுத்தா அல்லது எதையாவது சொத்துக்களை கொடுத்து ஆண்டவராய் இயேசுவினுடைய கிருபை பெறலாம் என்று நினைத்தால் அது ஒரு காலம் நடக்காது. ஆண்டவருடைய மனதுருக்கத்தோடு கூட ஆண்டவர் என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லுவோமானால் ஆண்டவராய் இயேசு உங்கள் மேலே கிருபையாக இருப்பார். அந்த கிருபையை அளிப்பது எப்படி என்றால் மெய்யான சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மெய்யான ஒரு ஆறுதலை கர்த்தர் அந்த கிருபையில வைத்திருக்கிறார். மெய்யான ஆசீர்வாதத்தை அந்த கிருபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். மெய்யான விடுதலையை கர்த்தர் கிருபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு வசனத்தை நாம பார்க்கலாம். அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் 3 காரியங்கள். நம்மில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். 2வது நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றமில்லாத இரத்தத்தினாலே கழுவி கொண்டிருக்கிறார். 3வது நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. இந்த வசனத்துல 3 காரியம். 1 உங்கள் மேல, என் மேல, ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலே, முக்கியமாக சபையிலே தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற, ஆமென், அதை கை கொள்ளுகிற ஒவ்வொருவர் மேலும்
தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய பாவங்களை மன்னித்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது, நம்மை ஒவ்வொருவரையும் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒன்று நம்ம பார்க்கும்போது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, இந்த வார்த்தை அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு நாள் நம்ம மேல அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. சில நேரம் நம்ம சொல்கிறோம், நம்ம நேசிக்கும், ஒரு காலத்தில் என்னை ரொம்ப நேசித்தாங்க, இப்போ அவங்களாம் என்னை நேசிக்கலை, என்னை மறந்துட்டாங்க அப்படிம்போம். அது உலகத்தினுடைய அன்பு. அது பெற்றோராக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நம்முடைய கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அந்த அன்பு தணிந்து போகும் இல்லையா? தோதரம் இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அவங்க நம்மளை நேசிப்பாங்க, அந்த அன்பு வரும். ஆனால் இயேசு அப்படி அல்ல. நம்ம ஒரு காரியத்தையும் ஆண்டவருக்கு செய்யலை, ஆண்டவருக்கு விரோதியாய் நம்ம இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மளை என்ன செய்தார்? நேசித்தார். யோவான் 3:16 ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தை, எவ்வளவாய், அந்த அளவே கிடையாது. அளவில்லாத ஒரு அன்பை தேவன் உங்களுக்கும் என் மீதும் கர்த்தர் செலுத்தினார். இந்த பூமியில் எல்லா மனுஷன் மேலும், எல்லா மனுஷன் மேலும், எல்லா மனுக்குலத்தின் மேலும் ஆண்டவராய் இயேசு அன்பு கூர்ந்தார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, என்னை நேசிக்க யார் இல்லை என்று சொன்ன நினைக்கலாம். ஆனால் உங்களை யார் நேசிக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. உங்களை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு உங்களை மனதார உங்களை நேசிக்கிறார். அதாவது குறையில்லாத ஒரு அன்பு, மாய்மாலமற்ற ஒரு அன்பை இயேசுவிடத்தில் நம்ம பார்க்கலாங்க. அது ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னை ஒப்பு கொடுத்து நம்மளை நேசித்திருக்கிறார். நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை நேசித்திருக்கிறார். அந்த ஒரு அன்பு நமக்கு போதும், நம்மளை வாழ வச்சிடும். அந்த ஒரு அன்பு உங்களுக்கு போதும், உங்களை உயர்த்திடும். அந்த ஒரு அன்பு உங்களுக்கு போதும், உங்களை மேன்மையாக்கிடும். இன்றைக்கு நாம் இவ்விதமாக இருக்கிறோம் என்றால் என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய பணத்தினால, அறிவினால் அல்ல, தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பினால தான், அவருடைய கிருபையினால தான், அவர் எங்கள் மேல் வைத்த அன்பின் பாசத்தினால தான் இன்றைக்கு கர்த்தர் மேன்மையான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்களும் அந்த அன்பை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், அந்த இயேசுவை நேசிப்பீர்கள் என்றால், நிச்சயமாய் அந்த அன்பு உங்களை பூரணப்படுத்தும். எபேசியர் 3:18-19 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 3:18-19 வசனங்கள். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அறிவு கெட்டாத அன்பு, ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளோ உன்னதமான ஒரு அன்பு, ஒரு கரையில்லாத ஒரு அன்பு, பூரணமான ஒரு அன்பு. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த அன்பை இயேசுவிடத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் நிச்சயமாய் எந்த சூழ்நிலை இருந்தாலும், மனபாரங்கள், மனவேதனைகள், துக்கங்கள், எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசுவின் அன்பு உங்களை ஒரு நாள் கைவிடாது. உங்களை தூக்கி எடுக்கிற அன்பு, உங்களை நிலைநிறுத்துகிற அன்பு. நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ, அதே இடத்துல ஆண்டவராய் இயேசுவின் அன்பு நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற அன்பு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில மரணத்துக்கு நேராக, தற்கொலைக்கு நேராக போனவர்களுக்கு இயேசுவின் அன்பு வெளிப்பட்டதுனால இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில உன்னதமான நிலைமையில் இருக்கிறார்கள். இதை வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவின் அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களை வாழ வைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உங்களை ஆயத்தப்படுத்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.